அட்மிஷன், ஒரு சிஆர்பி அட்மிஷனுக்காக வாதாடுகிறார். அவர் எடுத்து வாதங்களை முன்வைக்கிறார். ஆனால் நீதிபதி அவருடைய அந்த கட்டளை ஒவ்வொரு பக்கமாக பிரட்டிக் கொண்டே இருக்கிறார். திருப்பி திருப்பி பார்க்கிறார். சிறிது நேரம் கழித்து, நீங்கள் கூறுவது எதுவும் இந்த கட்டில் இல்லை, நீங்கள் தவறான கட்டிலை எடுத்து வந்து விட்டீர்கள் என்று நினைக்கின்றேன் என்று கூறினார். வழக்கறிஞர் தவறான கட்டிலை எடுத்து வந்ததற்கு காரணம் என்னவெனில், அந்த வழக்கு நம்பர் ஆகும் பொழுது பல வழக்குகளை அந்த அலுவலகத்திலிருந்து தாக்கல் செய்கிறார்கள். நம்பர் ஆகும் பொழுது அவர் வழக்கறிஞர் எடுத்த நம்பரை மாற்றி எழுதி கொண்டு வந்துவிட்டார். ஆகையினால் அந்த வழக்கின் நம்பரை பார்த்து கட்டினை எடுத்துக்கொண்டு போய் நடத்தினால் அது தவறான கட்டாக இருக்கிறது. அந்த வழக்கு அர்ஜனாகி விடுகிறது. பிறகு ஒரு வாரம் கழித்து வந்து அந்த வழக்கில் நாங்கள் இடைக்கால உத்தரவை பெற்றோம். அது மிகவும் அவசர ஒரு வழக்காக இருந்தால் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று பார்க்கிறோம். அந்த வழக்கினுடைய நம்பரை மாறி இவர் நோட் பண்ணதன் காரணமாக ஒருவருக்கு வாழ்க்கையை முடிந்து கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல நீதிமன்றத்தில் நம் அந்த வழக்குகளை கட்டிகளை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய சிரமம் என்னவெனில், அந்த பேஜில் நம்பர் கரெக்டா இருக்கிறது. பேஜ் ஒரு சிஸ்டம், அது ஒரு காரணம். பட் அந்த பேஜை மாற்றி எழுதும்போது, ஒயிட்னர் போட்டு மாற்றி எழுதும்போது ரொம்ப அவசரமா நம்பர் பண்ணணுங்கிறத அவசரமா எழுதுறாங்க. 74 அட்வொகேட் சொல்றாரு, அது 74 94 என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. ஸோ அதை திருப்பி படிச்சு பிரிச்சு பார்த்து அதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுது. ஸோ அந்த ஒரு எழுத்தருடைய பணி என்பது எவ்வளவு மிக முக்கியமானது. அது வழக்கறிஞருடைய வெற்றியாக இருந்தாலும் சரி, நீதி பரிபாலனமாக இருந்தாலும் சரி, அது மிகவும் மிக முக்கியமானது. அது எழுத்தர் சில தவறுகளை செய்யும்போது நீதி பரிபாலனம் பாதிக்கும். நம்முடைய பணியின் பொறுப்பினை உணர்ந்து நாம் பணியாற்றும் பொழுது நமக்கு வெற்றி பரிசாக கிடைக்கிறது. இதை கூறி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்க குமாசா பற்றி ஒரு வார்த்தை தெரிவிக்கணும். வழக்கறிஞராக இருக்கும்போது உங்க கிட்ட ஒரு குமாசா இருந்திருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவரை பற்றி ஒரு சில வார்த்தை. தங்கமணி எனக்கு பண்ணியிருக்காரு. தங்கமணி பணி செஞ்சிருக்காரு. அதான் நான் தான் சொன்னேன். தங்கமணி ரொம்ப கரெக்டா செய்வார். மாத்திலாம் நோட் பண்ணி எந்த பணி ரொம்ப கரெக்டா செய்வாரு. சந்திரசேகர் பொறுமையா செய்வார், கரெக்டா செய்வார். கொஞ்சம் அவசரப்படுறவங்க கிட்ட பொறுமையா செய்வார், கரெக்டா செய்வார். பொய் சொல்ல மாட்டார். அவரை காணும். அதுக்கு முன்னாடி எங்க சீனியர் ஆபீஸ்ல இருந்து சீனிவாச ராகவன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தங்கமணிக்கு தெரிஞ்சிருக்கோம், வேற யாருக்கும் தெரியும். சீனிவாச ராகவன் ரொம்ப சீனியர். இந்த 2 உதாரணங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய இளம் எழுத்தர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்மளுடைய பணி மிக மிக முக்கியமானது. நமது பணியில் நாம் சிறிய தவறு செய்தால் அது நம்மை நம்பி கூட நம்மளிடம் கட்டியை கொடுத்திருக்கக்கூடிய கட்சிக்காரருக்கு பாதகமாக ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொண்டு பணியாற்றும். அதை தொடர்ந்து
அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்முடைய சங்கத்தில் கலந்து கொள்ளும் நீதிபதி அவர்களுக்கு பரிவட்டம் அணிவித்து மாலை அணிவிப்பது வழக்கம். அதேபோல் இன்று நம்முடைய சங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு உயர் திரு எஸ். சௌந்தர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக பரிவட்டமும் மலர் மாலையும் நம் அனைவரின் சார்பாக சங்கத்தின் சார்பாக அணிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ओम विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गौरीपुत्राय नमः ओम गणेशाय नमः ओम स्कंदाग्रजाय नमः ओम अव्याय नमः ओम भूताय नमः ओम दक्षाय नमः ओम दक्षाय नमः ओम सुजप्रियाय नमः अग्निगतवत्से नमः विष्णुप्रियाय नमः मानिप्रियाय नमः ओम अव्याय नमः सर्वज्ञाय नमः सर्वदीप्रियाय नमः सर्वात्मकाय नित्यगते नमः देवाय नमः एकादशाय नमः शिवाय नमः सुताय नमः बुद्धिप्रियाय नमः शांताय नमः ब्रह्मचारिणे नमः गजाननाय नमः भीमात्वेदाय नमः मुनिसिद्धाय नमः भक्तविघ्नविनाशनाय नमः मेघदत्ताय नमः शिवभागवे नमः चतुराय नमः सुखमिलाय नमः लंबोदराय नमः सुपर्णाय नमः हरे नमः ब्रह्मोत्सवाय नमः कालाय नमः ब्रह्मदे नमः कामिने नमः सोमशूद्याय क्रोशनाय नमः शैलेन्द्रयोस्मि कैलोस्कमालताय नमः सुरावृतिसुराम सुरकृताय नमः समस्तगदाधाराय नमः ओम श्रीमुहाय नमः सुभोजी नमः देवी नमः ओम सुरति नमः ओम गौणेशति नमः देगाक्षति नमः देगनायकी नमः महारूपाय नमः ओम शूलासूरायणे नमः सुपुण्ये नमः कृपाण्ये नमः ओम शंकरात्मशरण्ये नमः पराशक्ति नमः पावनकल्पनिष्ठे नमः मामसिक्ये नमः भद्रकाली नमः विष्णुवे नमः सर्वमंगलाय नमः परमानन्दलगट्टे नमः ओम प्रच्छदन्नदीगाय नमः श्रीप्रकाशकरुणाय नमः श्रीवेद कालिन्दी नमः शुद्धकेवलागण्डकिङ्गालारूपिणी नमः आदिमध्यामन्दरिताय नमः महामाया विलासिन्ये नमः गुणत्रयपरिच्छेदसमये नमः कुन्दा बावलिदाय नमः जगत्सत्कार लम्पटाय नमः शेष नामरूपादि भेदविज्ञाय नमः आदिवासनारूपाय नमः वासनोक्तप्रपञ्चकाय नमः प्रपञ्चवसुरूढाय नमः सरासरजगन्नित्ये नमः समस्तगदाधाराय नमः भाग्ये नमः शिवाय नमः समस्तगदाधाराय नमः सर्वसञ्जीवनोत्सुकाय नमः भक्तक्षेदोमयानन्द स्वात्प्रभाय नमः सर्वार्णवस्यादि सर्वकर्मोत्तराय नमः विज्ञान परमानन्दप्रियाय नमः सन्तानसिद्धाय नमः आयुरारोग्य सौभाग्यवनस्ति कीर्ति वाक्यदाय नमः धनधान्यं निवस्त्रभूषा लेपनमाल्यदाय नमः विरक्राम महाराज्य साम्राज्यस्कृताय नमः सुताङ्गस्पूर्ण सार्वगुणप्रदाय नमः निग्रह अनुग्रहादक्षाय नमः ज्ञान निर्वेदाय नमः परगाय प्रवेशादि योग सत्कलीला विष्णुब्रह्माण्डमण्डलाय नमः एकस्मै नमः अनेकात्मिकाय नमः सद्दागणेशक्ति नमः शिवशक्तिमये नमः नित्यसिंहासप्रियाय नमः दुर्गाय नमः दुर्गाय नमः अमृतनाय नमः समस्तदेवतारूपाय नमः सर्वदेवादि देवताय नमः देव ऋषिपुरुषादि योगिनी भैरवात्मिकाय नमः सप्रजामर आदित्य प्रदाकार्य शिलान्विताय नमः गोविन्द कुलाचार्यगुरु शिष्या सेविताय नमः जीवेश ब्रह्मविद्ये नमः गुणात्याय नमः नमस्काराय नमः
दुर्गां देवीं महाविद्महे इंद्रनन्दने नमः अग्ने संभायाभ्यो महाविद्महे स्वाहा ऊर्ध्वगति बलावति भावनातनयाभ्यो स्वार्णोत्साहजाते सोमराजी वेदः राजमादत्ते तो राजासन् राज्यो वासो मे जये देवसुवा वेदानि अभीतं शृण्वन्ति एतावन्तो वै देवानां सवाः एवास्मि शिवान् प्रेच्छन्ति एनं पुनस्वन्ति राजाय देवसुराजा भवति तदत् सूर्यो भाजनन्दं हेमाकृतवान् विदोयभक्तिः अमे भान्तमर्मा सर्वं नष्टवादा सर्वं विवत्सित அதனைத் தொடர்ந்து கோல போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசு வழங்கப்படும். அதற்கு முன்னதாக நம்முடைய சங்கத்தின் நினைவூட்டும் விதமாக உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு உயர் திரு எஸ் சௌந்தரய்யா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கிருஷ்ணகுமார் அவர்கள் நீதிபதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து கோல போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசு வழங்கப்படும். முதலாவதாக 3வது இடத்தை பிடித்த ஏ அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். ஏ அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள். ஒழுங்கா என்ன அடிப்பாங்க நான் சொல்லிட்டேன். இங்க பாருங்கன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இங்க பாருங்க. அப்படியே பாருங்க.
யார் ஒண்ணு யார் வரணும்? இன்னும் 2 பிரைஸ் இருக்கீங்க. உங்க குரூப்ல யார் வரணும்? யாரு? சரி. அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த பி குரூப் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். பி குரூப் வாங்க. ஏமா பேசுறீங்க? பி குரூப் வாங்க. அதனை தொடர்ந்து நாலாவது இடத்தை பிடித்த டி அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் முதலிடத்தை பிடித்த சி அணியினரை அன்போடு அழைக்கிறோம். பெரிய கைத்தட்டலோட அவர்களை அழைக்கிறோம். முதல் பரிசு கட்டி சென்ற ஏ அணியினர் சி அணியினரை வாங்க. தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும்.
இது ஒரு நமக்கு பாடமா வச்சிருப்போம். அடுத்தாடி உள்ள ட்ரைனிங் எடுத்து காலையில எடுத்து விடா முயற்சி நம்ம எல்லாம் கோலம் போட்டு ட்ரைன் பண்ணி அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்து நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். அடுத்ததாக நம்முடைய கடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்முடைய சங்கத்திற்கு ஆயுத பூஜை விழா மற்றும் பொங்கல் விழாவிற்கு நடன நிகழ்ச்சி நடத்திய ஷீலா மேடம் அவர்கள் பேட்டி அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தில் ஒரு 5000 காசோலை வழங்குகிறோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய 8 பெண்கள் 8 பேர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் முறையாக பொங்கல் விழாவில் பொங்கல் விழா நடனமாகிய சிங்க பெண்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்கள் மட்டும் சிங்க பெண்கள் அல்ல, கோலம் போட்டியில் கலந்து கொண்டவர் அனைவரும் சிங்க போட்டிகள் தான், சிங்க பெண்கள் தான். நீங்க போட்டியில கலந்து விட்டுருக்கீங்க. அவங்க போட்டியில கலந்துக்காம